ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தாவேக அரசோட முதல் பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னும் சற்று நேரத்துல தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த பட்ஜெட்டின் மீது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய கோரிக்கைகள் இருக்கு. தாவேக அரசோட மக்கள் நல திட்டங்கள் எவ்வாறு அமைய போகிறது, தாவேக அரசோட நிதி பாதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நிர்ணயிக்க போற ஒரு பட்ஜெட்டா இருக்க போகுது. தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்தியாளர்களோட நேரடி கள தகவல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், அங்க காட்சிகள்லாம் எப்படி இருக்கு? யாரெல்லாம் வந்திருக்கிறார்? எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டாரா? முதலமைச்சர் வந்துட்டாரா? குறிப்பா நிதி அமைச்சர் வந்துட்டாரா? என்ன அப்டேட்? விக்னேஷ், தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக பட்ஜெட் காலை 10 மணிக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காலை 9 மணியிலிருந்தே வர தொடங்கினர். தாவேக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைய கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வர இருக்கிறார். அதை ஒட்டி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள். சரியாக காலை 10 மணிக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது ஏற்கனவே தாவேக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் பட்ஜெட்டில் மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கு மிக முக்கியமாக புதிய திட்டங்களும் அதே போன்று பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு பிணையில்லா கடன் 20 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட மிக முக்கிய அம்சங்கள், மகளிர் உரிமை தொகைக்கான திட்டங்கள், இதற்கான நிதி, அதே போன்று பள்ளி கல்வித்துறைக்கு ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் உள்ளிட்ட பல முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 அல்லது 3 மணி நேரம் பட்ஜெட்டுக்கான இந்த தாக்கல் செய்வதற்கான நிகழ்ச்சி நிரல் திட்டமிட்டு இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நிதித்துறை செயலாளர் சித்திக் IAS மதியம் 1 மணிக்கு நிதித்துறைக்கான அதாவது பட்ஜெட் தாக்கலில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, தமிழக அரசு இதை முழுமையாக எப்படி செயல்படுத்த இருக்கிறது, எந்தெந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டுக்கான அவசியம் உள்ளிட்ட விஷயங்களை நண்பகல் 1 மணி அளவில் செய்தியாளர்களுக்கு முழுமையாக விளக்கம் அளிப்பதற்கான ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார்கள். நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்னொரு வழியாக அவர் வந்திருக்கிறார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான பட்ஜெட் தாக்கலுக்கான அனைத்து விதமான நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை, அதாவது வழக்கமாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நேரத்தில் வேற எந்த விதமான நிகழ்வையும் சட்டப்பேரவையில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே போல ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம், காவிரி விவகாரத்தில் மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் போன்ற விஷயங்களை வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே இது போன்ற விவகாரம் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தொடரில் ஏதேனும் திமுக கேள்வி எழுப்புமா என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்.
எனவே இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகம் மற்றும் தலைமைச் செயலக வளாகத்தில் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்திருக்கிறாங்க. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல மினிஸ்டர்ஸ் வரதை நாங்க பார்த்தோம். தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரோட பின்னாடி அணிவகுத்து வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ராஜ்குமார், இந்த நேரத்துல இந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை இன்னும் சுவாரஸ்யமா மாத்தி இருக்கிறது நேத்து நடந்த அரசியல் பரபரப்பு. ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு நேத்து எதிர்க்கட்சி தலைவரை மையப்படுத்தி நடந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில திமுக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டத்தொடரா அணுகுவாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ராஜ்குமார், இதை எப்படி திமுக இந்த கூட்டத்தொடரை அணுக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இது தொடர்பாக நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.